குஷ்டி நீ எடுக்கணும்டா ரெஸ்ட் எடுக்கலன்னா ஒஸ்ட்டுக்கே குடு போட்டு அடிச்சுன காலி. அதே மாதிரி ரஞ்சித் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நீ யாரா வேணா இரு, உனக்கு திறமை இருக்கா, உனக்கு வாய்ப்பு இருக்குது. மார்கழி மாதத்தில் வந்து தெய்வீகமான இசை தான் கேட்கணும், பஜனை இசை தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை மாற்றினது வந்து எங்கள் ரஞ்சித் அண்ணா தான். அதுவும் இவ்வளோ நாள் வந்து மயிலாப்பூரில் நடந்தது ஃபங்க்ஷன். மயிலாப்பூரில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பாபா சாஹிப் ஐயா அம்பேத்கர் ஐயா அவர்களோட கொள்கை தான் ரஞ்சித் அண்ணனோட கொள்கை. பேசுகிறவங்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எங்கள் அண்ணனோட படங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவர் பட்ட வலிகள், மக்கள் பட்ட வலிகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கோபம் இருக்குது. அதை தான் வந்து அவர் படமாக பண்ணுறாரு. யாருக்கெல்லாம் வந்து நிறைய திறமை இருக்குது, ஆனால் அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான இடம் எங்கன்னு தெரியல, எப்படி அந்த திறமையை வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்கள செலக்ட் பண்ணி, என் கூட நீயும் கொஞ்சம் பேசுனா ஆடி மாச ஊத காத்தா வீசுது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் பிரகாஷ். என்னை நீங்கள் வந்து விஜய் டிவி கலக்கப்போவது யாரில் பார்த்துருப்பீங்க, அது இது சாம்பியன்ஸ் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சார்பட்டா, தங்கலான், இப்போது வேட்டுவம் மூவியில் ரஞ்சித் அண்ணாவோட மூவியில் நடிச்சிட்ருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மார்கழி மக்கள் இசை தான். ஏன்னா வந்து அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு வானம்னு ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து இப்போ 6th இயர் இப்போ நடக்க போகுது மார்கழி மக்கள் இசை. அதுலேருந்து இது வரைக்குமே வந்து நான் அதில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய நண்பன் லோகன் தான். அவன் தான் வந்து என்னை கூப்பிட்டு போய் அந்த ஷோவில் என்னை பர்ஃபார்ம் பண்ண வச்சான். அந்த ஷோவில் நான் பர்ஃபார்ம் பண்ணனால தான் ரஞ்சித் அண்ணன் என்னை பார்த்து எனக்கு வந்து இந்த படங்களெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப 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 நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி ரஞ்சித் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, நீ யாரா வேணா இரு, உனக்கு திறமை இருக்கா, உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எங்கள் ரஞ்சித் அண்ணா. ஸோ ரஞ்சித் அண்ணாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். மார்கழி மக்கள் இசை பற்றி சொல்லி ஆகணும். மார்கழி மாதத்தில் வந்து தெய்வீகமான இசை தான் கேட்கணும், பஜனை இசை தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை மாற்றினது வந்து எங்கள் ரஞ்சித் அண்ணா தான். மார்கழி மாதத்தில் எல்லா வகையான இசையும் கேட்கலாம். இசை வந்து பொதுவான இசை. இதில் தெய்வீக இசை ஒன்று, நார்மலான இசைன்னு எதுவுமே கிடையாது. இசை வந்து ஒன்று தான் எப்போவுமே. அதனால் மார்கழி மாதத்தில், அதுவும் இவ்வளோ நாள் வந்து மயிலாப்பூரில் நடந்தது ஃபங்க்ஷன். மயிலாப்பூரில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மயிலாப்பூரில் இருப்பாங்க. ஸோ அதே மயிலாப்பூரில் எங்கள் பறை இசையை வந்து இசைக்க வச்சார். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யாராலுமே பண்ண முடியாது. அவரோட நோக்கம் என்னென்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வரணும். பாபா சாஹிப் ஐயா அம்பேத்கர் ஐயா அவர்களோட கொள்கை தான் ரஞ்சித் அண்ணனோட கொள்கை. அவர் வந்து தைரியமாக சொல்வார், நான் இப்படி தான் படம் எடுப்பேன், நான் வந்து என் சமுதாயத்தை, என் சமூகத்துக்காக தான் நான் படம் எடுக்க வந்தேன், நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவரோட படங்கள்லேயும் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பேசுகிறவங்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எங்கள் அண்ணனோட படங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து எங்கள் அண்ணன் படங்கள் பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அண்ணன் இத்தனை படம் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. ஃபஸ்ட்டு படம் பண்ணதுக்கப்புறமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்பாங்க. எவ்வளோ டேரக்டர்ஸ் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அண்ணன் இன்ன வரைக்கும் பெரிய பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்காருன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அது மக்களுக்கான படமாக இருக்குது. அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அண்ணன் வந்து ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவர் பட்ட வலிகள், மக்கள் பட்ட வலிகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கோபம் இருக்குது. அதை தான் வந்து அவர் படமாக பண்ணுறாரு. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள், அது எங்களுக்குமே யூஸ் ஆகிற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து 5 வருஷம் மார்கழி மக்கள் இசை சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. இந்த 6th இயர் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ரெகுலராக 5 வருஷம் வந்து ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நாங்களும் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ணன் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 6வது வருஷமும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. உன்னை பார்த்த ஞாபகம் என் கண் முன்னே வந்து போகுது. என் கூட நீயும் கொஞ்சம் பேசுனா ஆடி மாச ஊத காத்தா வீசுது. உன் அழகுல விழுந்து நான் அன்ன பறவையா பறக்குறேன்.
உன் நினப்புல கடந்து நான் சின்ன குறவையா தவிக்கிறேன். என தொட்டு போறியே தொட்டு போறியே தொட்டு போறியே போறியே ஏன் தித்தித்தான் 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 ஏன் தித்தித்தான் 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 தித்தித்தான். பெண்ணே உன் கண்ணாலே நான் விழுந்தேன் உன்னாலே, ஆகாரம் இல்லாமல் நான் வாழ்வேன் உன்னாலே. பெண்ணே நீ வலை வீசி காதோரம் கதை பேச, தலைகீழாய் போனேனே உன் காதல் குளிர் வீச. செவ்வாயில் வீடு கட்டி நாமும் குடியேற, ப்ளூட்டோவில் காதல் செய்வோம் காமம் வெளியேற. இது எல்லாம் உன்னாலே அடி காதல் செய்த மாயம். என் அன்பே பேரன்பே இது காதல் போட்ட கோலம். ஏன் தித்தித்தான் 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 ஏன் தித்தித்தான் 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 தித்தித்தான். வணக்கம், என் பேர் வந்து சுனில், இவன் பேர் என்கே. ஸோ நாங்கள் வந்து பிளாக் பாய்ஸில் இருக்கோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் மெடின்னு ஒரு ஸ்டேஜ் ஒன்று பார்த்தேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். எங்களை வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, வா ப்ரோ இன்னா ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் பாட போகிற வந்து குஷ்டி நீ எடுக்கணும்டா ரெஸ்ட்டு. ஏன் இந்த பாட்டு அந்த ஸ்டேஜில் பாடுறேன்னா எல்லாருக்குமே வைப் தரணும் தான் எங்களுடைய எண்ணம். ஸோ அதுதான் இந்த பாட்டு. ரெடியா? ரெடி. Hey, mawale, given awale, given when the number is given, check the background and stay into the back. Bar on again on the pain. Then body get like to body the bar, they bar they get to the bar, they get to the pain, they bar the pachan. Chicken da. Not putting the putting, I go for the chicken da. Adu pinna de dinna, go take for the chicken da. Chill powder. Wanna. வாங்கிக்கோ. Yes, teaching. அடுத்தட்டி பீடி 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 ஆ பீடி 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 ஆ பீடி 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 ஆ பீடி 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 ஆ பீடி ஆ பீடி 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 ஆ பீடி 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 ஆ பீடி பீடி பீடி. ஏ குஷ்டி நீ எடுக்கணும்டா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலன்னா ஒஸ்ட் ஒஸ்ட் கே குடு போட்டு ஸ்டடி சொன்ன காலி பண் ஃபர்ஸ்ட் நம்மள நெக்ஸ்ட் திரும்ப வருவோம் புஷ் ஒஸ்ட் தலையிலேயே வெஸ்ட் வருவ குடு குடு நீ ஃபர்ஸ்ட் கப்பனே விட்ட விரோட் இப்ப இது ஏன் ப்ளே கிரவுண்ட் என்ன நீ பண்ணது தாண்டா அப்புறம் ஓ வீட்ல நான் உண்ட ஷெட் அதுக்கு நான் பொறுப்புல தெரிஞ்சு போச்சு இங்க ஊரை சுத்தி வாங்கின கட்ட பேஞ்சு போச்சு என்னோட மண்டை ஆனா பிடிக்காது எனக்கு ட்ரிபிள் எக்ஸ் பட் ஐ லைக் so tight sex now 6 அடிச்சல சக்சஸ். மவன யவன நம்பர் சீவன அவத பப்பல மச்சர கிட்ட பச்சஸ் பண்ணி கூப்பன் பண்ணி நம்பருக்கு நல்ல நம்பர் பண்ணி நம்பர் அடிச்சாடி நம்பர் அடிக்கல நம்பர்ல ஒண்ணே. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannamalai.